நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இது வந்து பார்ட் 2ங்க. பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து தமிழ் புரிஞ்சு ஏத்துக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம ஆதி வந்து தர்மலிங்கத்துக்கு வந்து பயங்கரமான ஆப்பு ஒன்று வச்சுட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம அழகர் அதுக்கடுத்து ஆதி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்லை மச்சான், மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா வந்து இங்கே வந்து பாரதி மன்னிச்சாலும் பரவாயில்ல, என் மனசு அதுக்கடுத்து அவங்கள மன்னிக்குதா மன்னிக்கலையான்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் மச்சான் விட்றா, எதுக்கு மச்சான் இப்போ வந்து அதை நினச்சிக்கிட்டு இருக்கேன்? நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் வந்து அம்மாவை தேடுற வழியை மட்டும் பார்ப்போம், சரியா? அம்மா வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுபிடிப்போம். இரு, நானும் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து டக்குன்னு வந்து நம்ம இவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அதாவது சங்கருக்கு. சங்கர் கால் பண்ணி, அண்ணே என் ஃப்ரெண்டு ஆதி இருக்கார்ல, அவங்க அம்மாவை காணோம், கொஞ்சம் தேடுங்க தெரிஞ்ச ஆள்கிட்ட சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அழகர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, அண்ணே இன்னொரு முக்கியமான விஷயம்னே, நான் வந்து எலெக்ஷனில் வந்து வாபஸ் வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் வந்து கேட்காரு. இல்லைண்ணே, எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம், அந்த பதவி இதெல்லாம் ரெண்டாவது. என் பொண்டாட்டியே வந்து இதெல்லாம் வேண்டாம், நம்ம சந்தோஷமாக வாழ போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. அதனால் வந்து நாங்கள் வந்து எலெக்ஷனில் வாபஸ் வாங்கிட்டு நான் சொந்த ஊர்லேயே போய் வாழ போகிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணே, நான் நேரில் வந்து மிச்சத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ வந்து ஆதி வந்து கேட்குறாங்க, என்ன மச்சான் சொல்கிற, வாபஸ் வாங்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம் மச்சான், ஆண்டாளே வந்து சொல்லிட்டா, நீ வந்து வாபஸ் வாங்கிடு, நம்ம வந்து சந்தோஷமாக போய் உங்கள் ஊர்லேயே வாழ்வோம் சொல்லிட்டா. இனிமேல் எனக்கு என்ன வேணும், நானும் அவ்வளோ சந்தோஷமாக வாழ போகிறோம், எலெக்ஷன்லாம் வேண்டாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆதி கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆதி டக்குன்னு ஏதோ சொல்ல வர்ற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு அந்த சீனை கட் பண்ணி இங்கிட்டு விறுவிறுன்னு நம்ம அழகர் இருக்கார்ல, அழகர் வந்து ஆண்டாள் வீட்டுக்கு போகிறாரு. ஆண்டாள் சொல்லிட்டு கத்திக்கிட்டே உள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து தர்மலிங்கம் வந்து வராரு. மாப்பிள்ள எதுக்கு அப்போ நடு வீட்டில் நின்று கத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், எங்கேயா உன் மகள் வர சொல்லியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆண்டாள் வந்து வந்துடுறாங்க. ஆண்டாளே வா கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா திடீர்னு வீட்டுக்கு கூப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி நீ தாண்டி வந்து சொன்ன எலெக்ஷனில் போய் வாபஸ் வாங்கு, நானும் வாபஸ் வாங்கிட்டு வந்துடுறேன், 2 பேரும் வாபஸ் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பி உங்கள் வீட்டில் போய் சந்தோஷமாக ஆளுன்னு சொன்னல, என்ன அதுக்குள்ளே எங்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, ஒழுங்காக போய் துணிமணியெல்லாம் பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வா, நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா அவசரமா, அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன அவசரமா, நான் காலையிலே போய் வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டேன், கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க, மாப்பிள்ள என்னையா நீ, அதுக்குள்ளே என்ன இப்படி வீட்டுக்கு போகணும்னு சொல்லிகிட்டு இருக்க, இரு என் புள்ள வந்து ஜெயிக்கட்டும், ஜெயிச்சதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கெத்தா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பன், நீ என்ன சொன்ன, 2 பேருமே வாபஸ் வாங்கிடுவோம், நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து காலி பண்ணிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டேல, நான் வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டேன், போ நீயும் போய் வாபஸ் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா அழகு, அப்பா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அப்பா வந்து 5 டைம் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்துட்டார், அந்த பதவியை விட்டு கொடுக்க முடியுமா, அதனால் இந்த வட்டம் நான் நின்று ஜெயிச்சுக்கிறேன், நீ வாபஸ் வாங்கிட்டல, நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன், அதுக்கடுத்து போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நினச்சேன்டி இதான் பண்ணுவேன் நினச்சேன், அதாவது உனக்கு பின்னாடி இந்த ஆள் நின்று ஏதாவது கேம் விளாடுவான்னு நினச்சேன், நானே வாபஸ் வாங்கலாம் தான் நினச்சேன். அப்போ தான் ஆதி சொன்னான், டேய் தர்மலிங்கம் ஏதாவது பின்னாடி பிளான் போட்டிருப்பான்டா, பார்த்துக்கொள்ளான்னு சொன்னான். அப்போ தான் எனக்கு இந்த பிளானே தோணுச்சு, நினச்சேன் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் வாபஸ் வாங்கவே இல்லை. என்னையா நீ இப்படி ஒரு ஈனப்பிறவியாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தர்மலிங்கத்தை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குடா இப்போ அப்பாவை திட்டிக்கிட்டு இருக்க, அப்பாவெல்லாம் திட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் அப்பா தானே, நீயே வச்சு கொஞ்சிக்கிட்டு கிடங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருன்னு அழகர் வந்து கோவப்பட்டு அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம பாரதி தமிழ் 2 பேருமே படுத்து உறங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ஆதி வந்து நைட்டு கதவை திறந்து வராங்க. கதவை ஓப்பன் பண்ண உடனே பாரதி வந்து முழிச்சிடுறாங்க, யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா நம்ம ஆதி வராரு. சரி எதையும் பார்க்காத மாதிரி படுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. அதனுக்குள்ளே வந்து ஆதி வந்து நம்ம பாரதிக்கு தமிழுக்கு வந்து ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அவங்க மேலே வந்து பெட்ஷீட்டெல்லாம் போற்றி வச்சுட்டு போகிறாங்க. இவருன்னு வெளியில் போனோடனே பின்னாடியே பாரதி எழுந்திரிச்சு வராங்க. எதுக்கு ஆதி இந்த நாடகம் நடிக்கிட்டு இருக்கீங்க, அதான் தமிழ் மேலே வந்து இவ்வளோ பாசம் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்கள் வந்து இது கள்ளத்தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, யார் அது உங்களோட பொண்ணை வந்து இப்படி நீங்கள் வந்து திருட்டுத்தனமாக வந்து பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு வெளிக்காட்டாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் வெளிக்காட்டாமல் இருப்பேன், உங்களுக்கு என்ன பாரதி, நான் வந்து உங்ககிட்ட பேசினேன்னா நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் வந்து தமிழை முன்னாடி அனுப்பி வச்சுட்டு நீங்கள் செஞ்ச தப்பை வந்து அப்படியே நீங்கள் மறைக்க பார்க்குறீங்க, அது வந்து இங்கே சரிப்பட்டு வராது. நான் வந்து எங்கள் அம்மாவை தேடணும், எங்கள் அம்மா வந்து கிடைக்கணும், நான் உங்களை மன்னிக்கிறனோ இல்லையோ, எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு உங்களை மன்னிச்சாதான் அதுக்கடுத்து நான் மன்னிக்கிறத பற்றியே யோசிப்பேன், சரியா, அது வரைக்கும் என்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அமைதியாக போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த இடத்துலேருந்து ஆதி வந்து போயிடுறாங்க. மறுநாள் காலையில் வந்து தமிழ் வந்து ஸ்கூலுக்கு ஜம்முன்னு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க.
அப்போ வந்து எனக்குள்ளே பாரதி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆதி அங்கிட்டிருந்து வராங்க. ஆதி வந்தவுடனே அப்படியே லட்சுமி வந்து கேட்குறாங்க, "ஏ தமிழ் உன்னை யார் ஸ்கூலுக்கு கூட்டு போகிறா?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆதி வந்து கண்டுக்காமல் ரூமுக்குள்ளே போயிடுறாரு. உடனே வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க, "நான் தாம்மா கூட்டு போகிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க, "இல்லைம்மா இருக்கட்டும், நான் நடந்தே போய்க்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. திருப்பி பார்த்தா ஆதி வந்து ஷர்ட்டெல்லாம் மாற்றிட்டு வெளியில் வராங்க. எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆதி கூட்டு போக தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு, உங்கள் அப்பா வந்துட்டாரு, போய் சொல்லுடி சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அதனால பாரதி வந்து நைஸாக ஏற்றி விட்றாங்க. உடனே தமிழ் அதுக்கு ஏற்ற மாதிரி போய், "அப்பா என்னை ஸ்கூலுக்கு கூட்டு போங்கப்பா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை தமிழ், எனக்கு வேலை இருக்குது, நீங்களே போய்க்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து ஆதி வந்து விறுவிறுன்னு கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.